ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் யாருன்னா நம்ம கூட இருக்கலாம், ஆனால் ஆபத்து காலத்தில் நம்ம கூட இருக்க ஒரு சில நேரங்களில் நம்மளால் யாருமே இருக்காத நிலைமையில போயிடும். ஆனால் எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம். அவர் நம்மளை நேசிக்கிறவர். இந்த உலகத்தில் எல்லா அன்பும் மாறி போகும், மறைஞ்சு போகும். தாயோட அன்பு, பிள்ளைகளோட அன்பு, உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுடைய அன்பு எல்லாம் மாறி போகும். ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுறம்மா, என் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம். என் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வம். இந்த ஆண்டவர் இயேசு உங்களை வாழ வைக்கிற நல்ல தெய்வம். இந்த ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களும் அடையாளம் ஆண்டவர் இயேசு உங்களை வாழ வச்சிருக்கிறார். அதனால் ஞாயிற்றுக்கிழமையில கூட பார்க்காம உங்கள் பகுதி வந்திருக்கிறேன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் செய்த நன்மை அவ்வளவு அதிகமாக இயேசு நன்மை செய்திருக்கிறார். அதனால ஆண்டவர் இயேசு இந்த பூமியில நமக்காகவே வந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்தான். நமக்காக ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். அவர் வந்ததுக்கு இந்த வரலாறு சாட்சி எல்லாம் சொல்லுவாங்க. கிமு கிபி இல்லைங்க, படிக்கிற பாடத்துல பார்த்தீங்கன்னா கிமு கிபி போன்ற வரலாறு. ஆண்டவர் இயேசு வந்து நமக்காக மரித்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். இந்த உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளவு கண்ணீரின் பாதையில் நம்ம போனாலும், வேதனையில போனாலும், சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் இயேசுவை நினைக்கும் போது, ஆண்டவர் இயேசுவை நம்ம வணங்கும் போது நம்ம பிரச்சனை மாறும், நம்ம கவலை மாறும், நம்ம கண்ணீர் மாறும். இது உண்மை. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிற ஆண்டவர் சொல்லுகிற உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த விதமான துக்கத்தில் இருந்தாலும், எந்த விதமான கஷ்டத்தில் யார் எனக்கு உதவி செய்வா என்று ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியில் இருக்கலாம். பண கஷ்டத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் சண்டை சண்டை சண்டை, ஏண்டா இந்த உலகத்தில் வாழ்றோன்றது கூட என்ன இருக்கலாம். ஆனால் ஒன்னே சொல்றேன், ஆண்டவர் இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவர் இயேசு உங்கள் துக்கங்களை சமாதானமாக மாற்றி சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி இல்லையே, நான் என்ன செய்வேன், எப்படி போவேன், என் வாழ்க்கையில் எப்படி முடிய போகுது, என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறேன், என் குடும்பம் எந்த நிலைமையில போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லையே சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா உண்மையா சொல்றேன், இயேசுவே வழி. இந்த ஆண்டவர் இயேசு தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். இயேசுவை நம்பும் போது உங்களுக்கு ஒரு புதிய வழியை கண்டிப்பா என் ஆண்டவர் இயேசு திறப்பார். விடவே முடியல, ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு அடிமையா இருந்தாலும் விட முடியலன்னா என் ஆண்டவர் இயேசு அந்த பழக்கம் விடுதலை தருகிற நல்ல தெய்வம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்ற ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நீ வருத்தத்தில் இருக்கும் பொழுது நம்மளை பார்த்து என்கிட்ட வான்னு சொல்லிட்டு யார் கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ வருத்தத்தில் இருந்தினா என்கிட்ட வா. அந்த வருத்தத்தையும் கவலையும் நீ வச்சுக்காத, உன் குடும்பத்திலே இருக்க வேண்டாம், என்கிட்ட இறக்கி வை. அம்மா, நம்மளை பார்த்து யார் சொல்ல முடியும் இந்த காலத்தில்? பாருங்க, நம்ம வருத்தத்தில் இருக்கும்போது, கவலையில் இருக்கும்போது உன் கண்ணீரை நான் தொடைப்பேன்னு சொல்லி யார் சொல்ல முடியும்? நாங்கள் சொல்லல. என் ஆண்டவர் இயேசு இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்குது. இந்த ஆண்டவர் இயேசு சொல்லப்பட்ட வார்த்தை உங்க மத்தியில் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, எந்த விதமான வருத்தத்தில் இருந்தாலும், பாரத்தில் இருந்தாலும், கவலையில் இருந்தாலும், கண்ணீரினால் என் ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம். உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கலாம். அருமையானவர்களே, இயேசு உங்கள் வாழ்க்கையில் நம்பி பாருங்க. இயேசு மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சு பாருங்க. இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு பொருளை நம்ம தூரந்து பார்க்கிறோம், இல்லை ஒரு உணவை தூரந்து பார்த்தா அது எப்படி நம்ம ருசி இருக்கா இல்லையான்னு தெரியுமா? அதை சாப்பிட்டாதான் நம்ம வாழ்க்கையில ருசியா இருக்கா இல்லையான்னு தெரியும். அதே போல இயேசு நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில ருசி பார்க்கணும். இந்த உலகத்துல உபத்திரம், இந்த உலகத்துல கஷ்டம், இந்த உலகத்துல கண்ணீர் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி எப்படி இருக்கோ அதே போலதான் எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள். உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, நோய் உண்டு, கஷ்டம் உண்டு. ஆனா ஒரே வழி இயேசு. நான் சொல்றாரு, உலகத்துல உபத்திரம், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி. இந்த ஆண்டவர் இயேசுவை நீங்க நம்பும் போது, இந்த ஆண்டவர் இயேசுவை நீங்க விசுவாசிக்கும் போது, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பல மழை போல பிரச்சனையா கூட இருக்கட்டும், ஆண்டவர் இயேசுவால
அதை கடுகு போல மாற்றி அந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாம போக என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இயேசுவை நீங்கள் மறந்துடாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்கிற நல்ல தெய்வம். ஆண்டவர் இயேசு நம்பி பாருங்களேன். இயேசு 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 சொல்லி பார்க்கிறோம். இயேசு நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா. இலவசமாக பணம் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலவசமாகவே ஆண்டவர் சொல்ல பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். எதுக்குமே பயப்படாதீங்கம்மா. ஐயா, எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இயேசு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர், சமாதானம் தருகிறவர், சந்தோஷம் தருகிறவர் என் ஆண்டவர் இயேசு உங்களோடு உண்டுமா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வம். யார் இந்த உலகத்தில் மறந்தாலும் உங்களை மறவாதவர். தகப்பனும் தாயும் கூட மறந்து போகலாம், உறவினரும் உதறி தள்ளலாம். தகப்பனும் தாயும் கூட மறந்து போகலாம், உறவினரும் உதறி தள்ளலாம். கருவினிலே கண்டவரா தெருவினிலே விட்டு விடுவாரோ. கருவினிலே கண்டவரா தெருவினிலே விட்டு விடுவாரோ. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே. உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு இயேசு இருக்கிறார். மகனே மகளே, அருமையானவர்களே, உங்களை காக்கும்படிக்கு என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். வாழ வைக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு மறவாதீங்க. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிற. உங்களுக்கு யாருக்காவது ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுக்காக, குடும்பத்தில் சூழ்நிலைக்காக ஜெபிக்கணும்னு சொன்னா தயவு செய்து வாங்க. இல்லை இருக்கிற இடத்துல இருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பகுதியார் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை சுவிசேஷமாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீ விடுதலை தருகிற தெய்வம். ஆண்டவரே, ஆண்டவரே, சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலாகன்னு சொன்னீங்களப்பா. இந்த சத்தியத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தை ஆண்டவரே, இந்த பகுதியார் மக்களை நீர் ஆசீர்வதியும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை தாரும். ஆண்டவர் உடல்நல சுகம் இல்லாதவர்கள் நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் ஆண்டவர் சண்டை பிரச்சனையோடு இருப்பார். ஆனால் தேவன் இந்த நாளிலே சமாதானத்தை கட்டளையிடுவதாக. இவருடைய துக்கங்கள் ஆண்டவரே சந்தோஷமாக மாறி ஒரு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ரட்சிப்பை ஆண்டவரே அறிந்து ஆண்டவரே இவருக்கு கொடுக்கும்படியாய், ஆண்டவரே மனக்கண்ணில் கத்தை திறக்கும்படியாய், இவரை தொடும்படியாய் தேவன் இந்த பகுதி எழுப்புதல்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கணும்னு சொன்னா வாங்கம்மா, உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.